அடுத்த முதல்வராக விஜய் வர்ற சூழல் இல்லை. அடுத்த முதல்வராக நான் வரணுங்கிற ஆசை விஜய்க்கு இருக்கு. அது எல்லாருக்கும் தான் இருக்கு. ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகக்கூடாதான்னு கூட கேட்குறாங்க. ஏன் அவரும் வரலாமே. விஜய்க்கு அந்த ஆசை இருக்கலாம். அவர் ஆகுறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தானே நீங்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷம் கூட முடியாமல் அண்ணாதிமுகவோட பேச்சு எடுத்திருக்கீங்க மறைமுகமா. புரியுதுங்களா? இப்போது இருக்கிற சூழல் அவரோட பலம் பலவீனம் தெரிஞ்சிருச்சு. அதனால இந்த தேர்தலையே அவர் முதலமைச்சர் இடத்துக்கெல்லாம் போவார்லாம் நான் பார்க்கல. கொஞ்சம் வெளிப்படையாக பேசினா தமிழ்நாடு இன்னும் அவ்வளோ மோசமாயிடல. ஓகே, விஜய் தப்பானவராக நான் சொல்லலை. இங்கே ஏதோ நடக்கிறது காட்டாட்சி, ஊழல் ஆட்சி, ஊழல் மிகுந்த ஆட்சின்னு அண்ணாதிமுக திமுக நம்ம அப்படி ஒன்றும் கீழே தூக்கி போடவும் முடியாது, தலையில் வச்சு கொண்டாட முடியாது. மீடியமாக தான் நடந்துக்கிறாங்க. பல விஷயங்களில் சாதிச்சிருக்கிறாங்க. பல நல்லது 2 ஆட்சியில் நடந்திருக்கு. என் கண்ணு முன்னாடியே முழிக்காதீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிற அளவுக்கு திமுக அண்ணாதிமுக இது வரைக்கும் நடந்துக்கல. அந்த சூழல் தொடர்ற வரைக்கும் புதிய வரவுகள் எடுத்தவொடனே முதலமைச்சர் ஆகிறதுங்கிறது நடக்காத காரியம்னு சொன்னேன். வரட்டும், முதல் தேர்தலை சந்திக்கட்டும், விஜயை பற்றி மக்கள் புரிஞ்சுக்கட்டும், ஒரு தோல்வி கிடைக்கட்டும். அந்த தோல்வியிலையும் தோழாமல் வெற்றியை நோக்கி எவ்வளோ துணிச்சலாக தொடர்ந்து விஜய் பயணிக்கிறார்னு மக்கள் பார்க்கணும். அப்போ தான் 31 அவரை பற்றி யோசிப்பாங்க. இவ்வளோலாம் இருக்குது அரசியலில். சும்மா எடுத்தோடனே அவர் முதலமைச்சராக போகிறார், நம்மளாம் போகலான்னா இப்போ அந்த வாய்ப்பு குறைஞ்சி போச்சு.